ரொம்ப நல்லா அருமையான படம். ஆசம், ஃபண்டாஸ்டிக். 3 பேரும் தட் இஸ் சமுத்திரக்கனி சார், துல்கர் சல்மான், ஹீரோயின் பாக்யஸ்ரீ 3 பேருமே ரொம்ப செம்மையா நடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கும் மேல, அந்த நடிப்புக்கும் மேலன்னு சொன்னா கதை, திரைக்கதை அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, அந்த விண்டேஜ் லுக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, நல்ல ட்விஸ்ட் இன்டர்வெல்ல, கடைசி சீன் வரைக்கும் ஒரு ஆர்வமா பாக்குற மாதிரி ஒரு கதை. டெஃபினட்டா ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் துல்கர் சல்மான் கெட்டப் சான்ஸ் இல்லை, நல்லா பண்ணு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த படம் எடுக்கிற மாதிரி காமிக்கிற போது அவங்க வந்து ரெண்டுமே காமிப்பாங்க, கலர்லயும் காமிப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல அது எப்படி வருதுன்னு. அப்போ நம்மளுக்கு அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த ஃபீல் வருது. அந்த இமோஷன்ஸ் அதெல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குற போது அது ஒரு தனி, அது ரசிக்கிறதுக்கு தனியா ரொம்ப நல்லா இருந்தது. நோ, கடைசி சீன் வரைக்கும் இருந்தது. நானும் முதல்ல பார்க்கும்போது இவ்வளவு நேரம் இருக்கா நம்ம படம் பார்க்கலாமான்னு தான் யோசித்தேன். ஆனா அது கடைசி சீன் வரைக்கும் அவர் அந்த திரைக்கதை அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. அந்த டைம் வேண்டி இருக்கு, ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ராவா இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அதுதான் ஆக்சுவலி அந்த ஹைலைட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஹைலைட், செகண்ட் ஹாஃப் டோட்டலி டிஃபரெண்ட். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஹைலைட் அந்த மூவி அவங்க எப்படி எடுக்கிறாங்கிற போது அந்த ஆங்கிள்ஸ் இவங்க சர்வசாதாரணமா எடுக்கிறத காமிப்பாங்க. அப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அதை காமிக்கிற போது அப்படின்னு நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பாக்குற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அது துல்கர் சல்மான் வந்து ஒரு மிரர் சீன் இருக்கு, அந்த மிரர் சீன் கடைசியிலயும் அவர் கொண்டு வருவார், அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப 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 அருமை. அதை பார்த்தாலே நேஷனல் அவார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீன். அந்த சீனை முதல்ல சமுத்திரக்கனி ஒரு சேலஞ்ச் மாதிரி விடுவாரு. அப்பவே வந்து அது காமிப்பாங்களா இல்ல அதை பின்னாடி நடிச்ச மாதிரின்னு சொல்லிடுவாங்களா நம்ம நினைப்போம். அதை அவர் நடிச்சு காமிச்சு அந்த அவர் டிஸ்கிரைப் பண்ற போதே இருக்கும், இதெல்லாம் எப்படி நடிக்க முடியும், 4 ஸ்டெப்ல வந்து நீ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் இமோஷன் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு தான் ஆடியன்ஸ் நினைப்பாங்க. அவர் நடிச்சு அந்த மிரர் சீன் ஆடியன்ஸ் அப்படியே வந்து இங்க அப்ளாஸ் வந்தது. அது எனக்கு தெரிஞ்சு அந்த படம் எப்பெல்லாம் ஓடுமோ அப்ளாஸ் வரும். அந்த மாதிரி அதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ராணா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபரெண்ட். ராணா சார் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு, நல்ல கூல் லுக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆப்வியஸ்லி இவங்க ஃபர்ஸ்ட் 3 பேர் தான். அவரோட காமெடி டயலாக்ல நிறைய சஸ்பென்ஸ் இருக்காது. ஆமா, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டே ராணா சாரை பத்தி சொல்லக்கூடாது. தேங்க்யூ. ஹீரோயின் வந்து ஃபைன், டெஃபினட்டா என்ன எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தாங்களேன்னு தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாக்யஸ்ரீ மேம். கண்ணுலயே அவங்க பேசுறாங்க, அந்த சிரிப்பு, அவங்க கண்ணுல அந்த லுக்கு, விண்டேஜ் லுக்கும் சரி, அந்த யதார்த்தமா ஒரு லேடியா பேசுற போது அவங்க இமோஷன்ஸ் காமிக்கிறதும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த சினிமா மோஸ்ட்லி ஸ்டூடியோ இருந்தா கூட அந்த செட் டிசைன், அந்த லொக்கேஷன் அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா.